மதராசி படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசந்த் அவர்கள்கிட்ட ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி கேட்டதுக்கு தளபதி ஜனநாயகன் படத்தோட ரிட்டையர் ஆகுறாரு. சோ ஒரு ஃபேன் கேலா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு வெயிட்டிங்ல இருக்கேன். அண்ட் லாஸ்ட் படம்ன்றது வருத்தமா தான் இருக்கு. பட் அது அவரோட டிசிஷன். அட்லீஸ்ட் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தளபதி லாஸ்ட் படம் பண்றது குறித்து பேசியிருக்காங்க. அண்ட் ருக்மணி வசந்த் அவர்களுக்கு ரீசெண்டா தான் தமிழ்ல ஏஸ் அப்படின்ற விஜய் சேதுபதி அவர்களோட படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் தியேட்டர்ல படம் பெருசா போகல. பட் நெக்ஸ்ட் வீக் சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அண்ட் மதராசி ட்ரெய்லரை பார்க்கும்போது ஹீரோயினை சுத்தி நடக்கிற ஒரு கதை மாதிரி தான் தெரியுது. சோ ஜென்ரலான கமர்ஷியல் படங்கள்ல இருக்கிற ஹீரோயினோட ரோல் மாதிரி இல்லாம கஜினி மாதிரி ஓரளவுக்கு முக்கியத்துவமான ஹீரோயின் ரோலா இருக்கலாம். அண்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா இவங்கள தமிழ்ல அதிகமா பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் தமிழ் சினிமாவிலையும் டாப்ல இப்போ இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி ஹீரோயின்ஸ் யாரையும் பெருசா சொல்ல முடியல. அப்கமிங்ல இருக்கிறதுல மமிதா பைஜு, கைடு லோகர் இவங்க நிறைய தமிழ் படங்களை கையில வச்சிருக்காங்க. சோ அடுத்து அந்த லிஸ்ட்ல இவங்க இணையறாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் மதராசி படத்துக்கும் சுத்தமா ஹைப் இல்லாம இருந்துச்சு. பட் ட்ரெய்லருக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஹைப் வந்திருக்கு. ஏன்னா ட்ரெய்லரை சூப்பரா கட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ட்ரெய்லர்ல இருந்து துப்பாக்கி ரெஃபரன்ஸ் பயங்கரமா ஷேர் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் அனிருத் அவர்கள் வேற ரீசெண்டா ட்ரெய்லர் லான்ச்ல ஏஆர் முருதாஸ் அவர்கள் பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு. அதாவது ஏஆர் முருதாஸ் அவர்கள் ஒரு குதிரை மாதிரி விழுந்தாலும் இமிடியேட்டா எழுந்து வேகமா ஓடுவாரு அப்படின்ற மாதிரி மதராசி படத்திலேயே நீங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் ரீசெண்டா அனிருத் அவர்கள் பயங்கரமா சொன்ன 2 படங்கள் பெருசா போகல. ஒன்னு விஜய் தேவர்கொண்டா அவர்களோட கிங்டம், அது விஜய் தேவர்கொண்டா அவர்களோட கெரியர் பெஸ்ட் படமா இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போகல. அண்ட் அதே மாதிரி கூலி படத்தையும் பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்கும்லாம் சொல்லியிருந்தாரு. பட் கூலியில அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இல்ல. ஓப்பனிங் நல்லா இருந்தாலும் படம் இந்த வாரத்துல இருந்து படுத்துருச்சு. சோ மதராசிலேயாவது அவர் சொல்றது நடக்குதான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.